ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு தமிழில் இருந்து 25 வினாக்களை பார்க்கலாம். டிஎன்டிஇடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, எஸ்ஜிடி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பண்ணுறவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். இருபத்தைந்து வினாக்கள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கிணறு என்பதை குறிக்கும் சொல். கிணறு என்பதை குறிக்கும் சொல். இப்போ கிணறு, அதுக்கு இன்னொரு பேர் என்ன? இப்போ கிணறு அப்படின்னா கேணி. பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இல்லைங்களா, கேணியில் தண்ணி இறைச்சிட்டு வந்தோம் அப்படிம்பாங்க. அப்போ கிணறு என்பதுனா கேணி. அடுத்தது ரெண்டாவது, சித்தம் என்பதன் பொருள். சித்தம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளம். சித்தம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளம். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஸ். மாடங்கள்னால் மேலே அந்த மாதிரி இதுதான் இருக்கும், ஹைட்டில் இருக்கும், அடுத்தடுத்து ஃப்ளோராக இருக்கும் இல்லைங்களா. மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள். மாடங்கள் என்பது மாளிகையோட அடுக்குகள். மாடங்கள் என்பது மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. நம்ம ஏற்கனவே கொடுத்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த ரெண்டு வார்த்தைக்கும் கண்டிப்பாக மீனிங் இருக்கணும். அப்போ இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், இதுதான் நன்மை ப்ளஸ் மாடங்கள் தான் மீனிங் இருக்குது. இப்படி பார்த்தாலே இதெல்லாம் தப்புன்னு ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா பிரிக்கும்போது பொருள் கண்டிப்பாக வந்திருக்கும். நன்மை, நன் ப்ளஸ் மாடங்கள். அப்போ நன்மை ப்ளஸ் மாடங்கள், நன்மாடங்கள். அப்போ நன்மை ப்ளஸ் மாடங்கள். அடுத்தது, நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. நிலத்தினிடையே இப்போ மீனிங்ஃபுல்லாக வரும்னு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது ரெண்டும் ரிஜெக்டட் தான். இப்போ இது ரெண்டாவது ஏதோ ஒன்று வரும். நிலத்தினிடையே, அப்போ நிலத்தின் இடையே, இப்போ நிலத்தின் நடுவில் தான். அப்போ நிலத்தின் ப்ளஸ் இடையே. இப்போ ஆப்ஷன் பி வருது இதுக்கு. சரிங்களா? அடுத்தது, முத்து ப்ளஸ் சுடர். முத்து ப்ளஸ் சுடர். இப்போ என்ன ஆயிரும்? அது முத்து ப்ளஸ் சுடர் சேர்த்து வேணும், முத்துச்சுடர். இப்போ இச்சு சேர்ந்து வருது இல்லைங்களா, முத்துச்சுடர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதாவது இது இலக்கண குறிப்பில் கேட்டாங்கன்னா தோன்றல். இலக்கண குறிப்பில் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? இது ஒரு லெட்டர் சேர்ந்து வந்திருக்கு, அப்போ தோன்றல். நிலா ப்ளஸ் ஒளி. நிலா ப்ளஸ் ஒளி. நிலா ப்ளஸ் ஒளி. ப்ளஸ் ஒளி. அப்போ நிலா ப்ளஸ் ஒளி. அப்போ நிலா, இந்த ஓ இப்படி ஓவாயிரும். நிலா ஒளி. நிலா ஒளி. இந்த ஓ ஓவாயிரும். நிலா ஒளி. பொறுத்துக, இது அந்த பாட்டில் வந்திருக்கும். முத்துச்சுடர் போல் என்ன இருந்துச்சு, தூய நிறத்தில் என்ன இருந்துச்சு, சித்தம் மகிழ்ந்திட என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். முத்துச்சுடர் போல் என்ன இருந்தது அப்படின்னா, முத்து போல் இருந்தது நிலா ஒளி. தூய நிறத்தில் என்ன இருந்துச்சு, மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். இப்போ முத்துச்சுடர் போல் நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். அப்போ 312. கழுத்தில் சூடுவது. கழுத்தில் என்ன சூடுவோம்? மாலை சூடுவோம். அப்போ மாலைக்கு இணையான தமிழ் சொல் இங்கே என்ன இருக்குன்னா தார். கழுத்தில் சூடுவது தார், மாலை. தார்னா மீனிங் படிச்சிட்டோம் நேற்றுக்கு. மாலை, தார்னா மாலை. கதிரவன்னா சூரியன். சூரியனுக்கு இன்னொரு பெயர் என்ன? ஞாயிறு. சூரியனோட இன்னொரு பெயர் ஞாயிறு. அடுத்தது, வெண்குடை. வெண்குடை. அப்போ வெண் ப்ளஸ் குடை அப்படி வராது. வெம் ப்ளஸ் குடை வராது. வெம்மை ப்ளஸ் குடை தப்பு. வெண்குடையில் அப்போ எப்படி பிரிப்போம்? வெண்மை ப்ளஸ் குடை இல்லையா? இது அப்போ என்ன சொல்லுவோம்? பண்பு தொகையில் வரும். இப்போ வெண்மை ப்ளஸ் குடை. இதுக்கு இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா பண்பு தொகை. நம்ம தெரிஞ்சதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, பொற் ப்ளஸ் கோட்டு. பொற் ப்ளஸ் கோட்டு.
அப்போ பொரு ப்ளஸ் கோட்டு இது வராது. சரிங்க, பொற்கோ ப்ளஸ் இட்டு வராது. பொண்ணு 3 சொல்லியும் வராது. பொன் ப்ளஸ் கோட்டு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இது பார்த்திங்கன்னா திரிதல் விகாரத்தில் வரும். ஏன்னா இன்னும் வந்து இர்ரா மாறி இருக்கு இல்லைங்களா. அப்போ இது வந்து திரிதல், ஒரு லெட்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது திரிதல் விகாரமில் வரும். அடுத்தது கொங்கு ப்ளஸ் அலர். கொங்கு ப்ளஸ் அலர், கூ ப்ளஸ் ஆ என்னவாயிரும், காவாயிரும். கொங்கலர். அவன் ப்ளஸ் அலிபோல் என்பதை சேர்த்து எழுதுக. அவன் ப்ளஸ் அலிபோல், அவன் அலிபோல். இன்னும் ஆவும் இன்னும் ஆவும் வரும்போது நாவாயிரும். அதாவது எந்த லெட்டரும் வாய்ப்பாடு படிச்சுன்னா தெரியும். இக்கு ப்ளஸ் ஆ கா தான் போடுவோம். இச்சு ப்ளஸ் ஆ சா தான் வரும். அதே மாதிரி இன்னு ப்ளஸ் ஆ நாவாயிடுச்சு. அப்போ இந்த இன்னையும் ஆவையும் சேர்த்து, இன்னையும் ஆவையும் சேர்த்து நான் போட்டுருவோம். அப்போ இதான் அவன் அலிபோல். சரிங்களா. தட்ப வெப்பம். தட்ப வெப்பம். அப்போ எப்படி பிரிப்போம்? தட்பம் ப்ளஸ் வெப்பம். தட்பம் ப்ளஸ் வெப்பம். அப்போ ஆப்ஷன் ஏ. வேதியுரங்கள். வேதியுரங்கள் மீனிங்காக தான் வரும் சொல்லியிருக்கோம். இப்போ இது வராது. வேதியுரங்கள் வர. அப்போ வேதி ப்ளஸ் உரங்கள். தரை ப்ளஸ் இறங்கும். தரை இறங்கும். அப்போ எது வரும்? ஈ வந்து ஈ ஆயிரும். தரை இறங்கும். தரை ப்ளஸ் இறங்கும். தரை இறங்கும். ஈ வந்து ஈ ஆயிரும். வழி ப்ளஸ் தடம். வழி ப்ளஸ் தடம் வழித்தடம். தோன்றல் வழித்தடம். அடுத்தது இது முக்கியமான கொஸ்டின். இது ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. இது ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? ஊக்கமின்மையா, அறிவுடைய மக்கள், வன் சொல், சிறிய சொல். ஊக்கமின்மை. அப்போ ஊக்கம் இல்லாமல் இருக்கிறது மகிழ்ச்சி அடைக்காது. வன் சொல்னா கடுமையான சொல், அதுவும் நமக்கு மகிழ்ச்சி தராது. சிறிய செயல்னா ஒரு மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை செய்யாமல் வந்து ஒரு அல்பத்தனமாக சில விஷயங்களை வந்து செய்கிறது. அப்போ அதுவும் நம் மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்காது. இப்போ மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்னது? அறிவுடைய மக்கள். அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணியாக என்ன வரும்? ஒருவருக்கு சிறந்த அணியே என்னது? அவர்களுடைய இன்சொல்லு தான், இனிமையான சொல்லு தான் அவர்களுடைய சிறந்த அணி அப்படின்னு சொல்கிறாங்க. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை எது? இது நமக்கு நல்லாவே தெரியும். சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாரை. நாராய் நாராய் செங்கால் நாரைன்னு ஆரம்பிச்சிருப்பாரு. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாரை. புல் என்பதன் வேறு பெயர். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பறவை. புல் என்பதன் வேறு பெயர் பறவை. இது 24, இது 25. இதுக்கு நான் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. ஏன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் இல்லாமல் கடைச்சொற்கள் படித்தாதான் நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். காண்டினென்ட் அப்படின்னா கண்டம். காண்டினென்ட் தெரியலைங்களா? ஏசியா, அமெரிக்கா, யூரோப், இந்த மாதிரி நம்ம கண்டங்கள் படிச்சிருக்கோம் இல்லைங்களா சோசியலில். அப்போ காண்டினென்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் கண்டம். மைக்ரேஷன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. அப்போ என்ன அர்த்தம்? வலசைன்னு சொல்கிறாங்க தமிழில். வலசை போதல், பறவைகள் வலசை போதல்னு படிச்சிருப்பீங்க. மைக்ரேஷன் அப்படின்னா மீனிங் வந்து அதோட கலெக்சர் என்ன? வலசை. காண்டினென்ட்னா கண்டம், மைக்ரேஷன்னா வலசை. இதோட 25 வினாக்கள் முடியுது. நாளைக்கு இதே மாதிரி இம்பார்ட்டண்டான 25 வினாக்களுடன் சந்திப்போம். தினமும் பார்த்திங்கன்னா மேக்ஸும் அப்லோட் ஆகிட்டுருக்கு, தமிழும் அப்லோட் ஆகிட்டுருக்கு, சைக்காலஜி அப்லோட் ஆகிட்டுருக்குது. அது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா நம்ம சேனலில் வந்து லிங்க் அனுப்புங்க. ஏன்னா நம்ம யூஜிடிஆர்பிக்கு போட்டுட்ருக்கோம். நம்மளால் முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமையணுங்கிறதுக்காக தான் நான்
நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஏன்னா இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்திட்டு அனைவரும் தேர்வில் வெற்றி பெற்று கவர்மெண்ட் ஆசிரியர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம் சேனலோட மிக முக்கியமான நோக்கம். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.